ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு சேனல். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ஹெச்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன்ஸ். ஸோ இந்த கம்பெனியில் இருக்கிற வேக்கன்சிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 269 போஸ்ட்டு, 269 வேக்கன்சிஸ். ஓகே, ஸோ போஸ்ட் நேம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே ட்ரெயினி இன்ஜினியர் தான். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிவிலுக்கு இருக்குது. சிவிலுக்கு 91 போஸ்ட், ட்ரிபிள்இக்கு எலக்ட்ரானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு 72, மெக்கானிக்கலுக்கு 74, இசிக்கு வந்து 4, ஐடிக்கு 19, என்வாயன்மெண்டலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 போஸ்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயினி இன்ஜினியர் சிவிலுக்கு நீங்கள் வந்து பிஇ சிவில் முடிச்சிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிடெக் நீங்கள் என்ன மேஜரில் இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி பிஎஸ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி பிஎஸ்சியில் வந்து எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஓகே, ஸோ ஏஜ் லிமிட் என்னென்னு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதில் மினிமம் ஏஜ் லிமிட் எதுவுமே வந்து கொடுக்கல. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னென்னு பார்க்கும்போது 30 இயர்ஸ். நீங்கள் 30 இயர்ஸ்க்கு நீங்கள் கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இயர்ஸும் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மந்த்லி சேலரி. இதில் சேலரி பார்க்கும்போது 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் செலெக்ஷன் மெத்தட் பார்க்கும்போது ரிட்டன் டெஸ்ட் இவங்க செப்பரேட்டாக கண்டக்ட் பண்ணல. ஸோ கேட் 2023 நீங்கள் வந்து எழுதி கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் அண்டு ஜஸ்ட் பர்சனல் இன்டர்வியூ மட்டும் இருக்கும். மற்றபடிக்கு உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து இவங்க பர்சனலாக கண்டக்ட் பண்ணல. அப்ளிகேஷன் ஃபீ பார்க்கும்போது ஓபிசிக்கு 600 ருபீஸும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடிக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபீஸும் கிடையாது. இதை நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது கூடவே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் பிடிஎஃப் வந்து நீங்கள் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணோன்னா உங்களோட ஹால் டிக்கெட்டை அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க ஃபார் யுவர் ஃபர்தர் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சர்க்குலேட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.